தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி. எழுதியிருக்கிறது நிறைவேறும். உலகில் எந்த மதத்திலும் ஜெபத்தை முடிப்பதற்காக இப்படி ஒரு வார்த்தை இயேசு சொல்லிக் கொடுத்தது போல பயன்படுத்தப்படுவது இல்லை. ஆமேன் என்ற வார்த்தைக்கு பொருள் அப்படியே ஆக கடவது. அது ஒரு ராஜாவின் முத்திரை மோதிரமாகும். நாம் தேவ சமூகத்தில் சென்று நம் ஜெபத்தில் காரியங்களை கேட்கிறோம். நம் தேவைகளை சொல்லுகிறோம். பதில்களை அவரிடத்தில் எதிர்பார்க்கிறோம். இப்படி ஒரு பெரிய சிலாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் செய்யும் ஜெபம் நம் கைகளில் முத்திரையாக்கப்பட ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். தேவன் ஆமேன் என்று சொல்லுவார் என்று வேதம் சொல்லவில்லை. நாம் சரி என்று சொல்லுகிற காரியங்கள் பரலோகத்தில் நடக்கும். வேண்டாம் என்று சொல்லுகிற காரியங்கள் நடப்பதில்லை. தேவன் நம்மில் ஊற்றி இருக்கும் இந்த பெரிய கிருபை எண்ணி பாருங்கள். ஜெபம் நம் விசுவாசத்தின் அறிக்கை. பலர் நினைக்கிறபடி அது குறை கூறும் நேரம் அல்ல. ஆகவே நடக்க இருக்கும் காரியங்களின் விசுவாச அறிக்கையாக நாம் அதை செய்ய வேண்டும். ஜெபம் பரலோகத்தையே அசைக்கும். ஏனென்றால் அது நம் சார்பாக தேவனை அசைத்து நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்குள் அவரை கொண்டு வருகிறது. இன்று நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரிய பொக்கிஷத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இனி நீங்கள் உலக சட்டங்களால் ஆளப்படாமல் சூழ்நிலைகளை ஆளுகை செய்யும்படி அவைகளை பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு ஆட்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஒரு நண்பனை போல் பாசத்தோடு பற்றி கொள்ளுங்கள். அவைகளை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லும் போது தேவன் எழுதியிருக்கிறவைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நீங்கள் காணலாம். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.